திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் நம்மிடையே இருக்கிறார். சார், இந்த வழக்குல மிக முக்கிய சாராம்சம் அப்படிங்கிறது என்ன சார்? சார், இந்த சாராம்சம் என்னென்னா, கவர்னர் இனிமேல்ட்டு பில்ஸை வீட்டில் கபோர்டில் கட்டி வைக்க முடியாது. அவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க. அவர் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த பில்ஸை அவர் அசென்ட்டு கொடுத்து அனுப்பணும். இந்த 10 பில்ஸை பொறுத்த மாட்டில் அவர் அசென்ட்டை கால தாமதம் படுத்ததுனால நீதிமன்றமே டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் என்ற ஒரு உத்தரவு கொடுத்து கவர்னர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கோர்ட்டோடைய சீலை கொடுத்து இந்த 10 பில்லும் இன்றைய தேதியில் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கில் ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இத்தனை 30 நாட்களுக்குள்ளே அந்த அசென்ட் கொடுக்கணும். 3 மாதத்துக்குள்ளே சப்போஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வைக்கணும்னா 3 மாதத்துக்குள்ளே அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கவர்னருக்கு பல அறிவுரைகள் அவர் சொல்லியிருக்காங்க. கவர்னர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடாக இருக்கணும், ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இது டீமீன் பண்ணுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, ரோட் பிளாக் போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கால நிர்ணயம் என்பது இல்லை அப்படிங்கிறது இது நாள் வரை இருந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மூலமாக அந்த கால நிர்ணயம் என்பது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எப்படி தமிழகத்திற்கு சாதகமானதாக இருக்கும்? நிச்சயமாக சாதகமாக. இது RN ரவி போன்றவர்கள் 3 வருடம் 4 வருடம் ஒரு பில்லை வைத்து கொண்டு நான் கபோர்டில் பூட்டி வச்சுட்டேன், அந்த பில்லை நான் அனுப்பவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு பில்லுன்னா என்ன? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஸ் பண்ணி அனுப்பும் போது இது மக்களுடைய எண்ணங்கள் தானே இது பிரதிபலிக்குது. இதை போய் மக்களுடைய எண்ணங்களை நான் பில்லை பாஸ் பண்ண மாட்டேன், நான் அனுப்பிச்சாதான் அந்த பில்லை நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறது ஒரு தவறான புரிதல் இல்லாத, கான்ஸ்டியூஷனில் சொல்கிறத புரிதல் இல்லாமல் இருக்குல்ல. அது இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த 10 மசோதாக்களில் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக தமிழக அரசு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மசோதா இருக்குது. இந்த மசோதாவின் மூலமாக உச்சநீதிமன்றம் இருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக வேந்தராக ஆளுநர் எப்போதிலிருந்து பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தின்படி என்ன சொல்கிறீங்க? அப்போ அது அப்பாயின்மெண்ட் எந்த கவர்னர் வந்தாலும் வைஸ் சான்சலராக வந்துடுவாங்க. அந்த ஸ்டாச்சூட்லேயே இருக்குது. அதனால இப்போ அந்த புது சட்ட பிரகாரம் அவர் அந்த பதவியில் இப்போ அவர் நீடிக்க முடியாது. முதலமைச்சர் சொல்லியிருந்தார், இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருந்தது. முதலமைச்சர் விஷயம் சொல்லியிருந்தார், இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கும் சேர்ந்த ஒரு தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, இதனை பெற்று தந்தது தமிழ்நாடு அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா தமிழக முதலமைச்சர் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார் இந்தியாவுக்கே. எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சரி, இன்னைக்கு மாநிலங்களுடைய சுயாட்சி, மாநிலங்களுடைய உரிமை அந்த உத்தரவு மூலம் அவர் மீட்டெடுத்திருக்கார். ஏற்கனவே சம்ஷேர் சிங் 1974 சொல்லியிருந்தாலும் இன்று வரை கவர்னர்கள் அவங்களுக்கு மனம் போன போக்கில் தான் அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் அவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பவர் கிடையாது, நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அவர்கள் சொல்லும்படியாக செயல்பட வேண்டும் என்று தான் இந்த ஜட்மெண்ட்ல சொல்லி. லாஸ்ட் கொஸ்டின், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஜட்மெண்ட். லாஸ்ட் கொஸ்டின், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற இந்த உச்சநீதிமன்றம் இருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இந்த தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்புங்க, ஒரு நல்ல தீர்ப்பாகும். இது எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனர். நிச்சயமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ்லாம் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை, கவர்னரை பார்த்து செயல்பட வேண்டியதில்லை. 30 நாளுக்குள்ள பில்லு வரலன்னா நேராக நீதிமன்றத்தில் போய் நிற்கலாம்.